ஃபோர் ஸ்கொயர் ஸ்டுடியோ தயாரிப்பில் பிரபதீஷ் சாம் இயக்கத்தில் நடிகர்கள் யோகி பாபு, வேதிகா, சாந்தினி, இனிகோ பிரபாகரன், மொட்ட ராஜேந்திரன், பிரதாப் போத்தன், ஹரீஷ் போராடி, சென்ட்ராயன், வேலு பிரபாகரன் இவங்க எல்லாரும் நடித்து வெளியான படம் தான் கஜானா. இந்த படத்தோட ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கதைக்களம் என்னென்னா, நாகமலைங்கிற இடத்துல நாகங்களோட பாதுகாப்பில் உள்ள நாகக்கற்கள் மற்றும் ஒரு புதையலை பிரதாப் போத்தன் ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த புதையல் எடுக்க போகிறவங்க உயிரோடு திரும்ப மாட்டாங்கன்னு அந்த ஊர் மக்களால் நம்பப்படுது. அதோட அங்கே அமானுஷ்ய விஷயங்கள் நடப்பதாகவும் நம்பப்பட்டு வருது. அந்த சூழ்நிலையில் புதையல் எடுப்பதற்காக இனிகோ பிரபாகரனும் அவரோட நண்பர்களும் முயற்சி செய்கிறாங்க. அந்த புதையலை குறித்த தகவல்களை ஹரீஷ் போராடி கிட்ட இருக்க தகவல்களை தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளரான வேதிகா எடுக்க முயற்சி செய்கிறாரு. இவங்களில் யாருக்கு அந்த புதையல் கிடைச்சது, எப்படி அந்த நாகமலை காட்டுக்கு போனாங்க, அங்கே நடந்த அமானுஷ்ய விஷயம் என்ன, புதையல் எடுக்க போனவங்க திரும்ப வந்தாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த மீதி படத்தோட கதை. ஹாலிவுட் படத்துக்கே சவால் விடுற வகையில் மாயமந்திர காட்சிகள், யானை, புலி, பாம்பு போன்ற மிருகங்களோட சாகச காட்சிகளோடு மிக பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்ட இந்த கஜானா படத்தை பார்த்த பிறகு தான் தெரியுது, அத்தனையுமே கேள்விக்குறியாக தெரியுது நமக்கு. இண்டியானா ஜோன்ஸ், நேஷனல் ட்ரெஷர் போன்ற சாகச ஹாலிவுட் படங்களுக்கு இணையாக டஃப் கொடுக்குற வகையில் எடுத்திருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் ஏதோ குழந்தைகள் பார்க்குற மாதிரி கார்ட்டூன் படம் போல் கஜானாவை உருவாக்குனது பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்குன்னு சொல்லலாம். பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அரிய விலங்கான யாழி குறித்து இதில் முதல் முறையாக கிராஃபிக்ஸ் மூலமாக சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் அதையும் அரைகுறையாக காட்டியிருப்பது தான் அதுவும் கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குது. கதையின் நாயகனாக நடிச்சிருக்க இனிகோ பிரபாகரன் தன்னோட முழுமையான நடிப்பை கொடுத்து கதாபாத்திரத்தை தாங்கி பிடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். கதாநாயகியாக நடிச்சிருக்க வேதிகா கடைசி வரைக்கும் ஒரு அறையில் அமர்ந்து ஹரீஷ் பொராடியோட கதையை மட்டும் கேட்டிருப்பாங்க. ரெண்டு ஹீரோயினுக்கு இடையில், இனிகோ பிரபாகரனுக்கும் ஹீரோயினுக்கு இடையில் ஒரு சீன் கூட காம்பினேஷனில் வச்சுருக்க மாட்டாங்க. ஆராய்ச்சியாளராக வர பிரதாப் போத்தன், எழுத்தாளர் ஹரீஷ் போராடி, காட்டை பாதுகாக்கிற பணியில் இருக்க வேலு பிரபாகர் இவங்க எல்லாத்தோட கதாபாத்திரமும் அழுத்தம் இல்லாமல் நடிச்சிருக்க மாதிரி இருக்கும். நாகதேவதையாக நடிச்சிருக்க சாந்தினி ஒரு சில காட்சிகள் மட்டும்தான் வந்து போவாங்க. யோகி பாபு அப்புறம் மொட்ட ராஜேந்திரன் காட்சிகள் காமெடிக்காக தனி ட்ராக்காக எடுத்துகிட்டு போன மாதிரி இருக்குது. துண்டாக தெரியுது படத்தில். மொத்தத்தில் கதாபாத்திரத்தை நம்பாமல் கிராஃபிக்ஸை நம்பி களத்தில் இறங்கியிருக்கிறது திரையில் அப்பட்டமாக தெரியுது. படத்தில் அதுக்கப்புறம் ஒளிப்பதிவாளருக்கு பெரிய வேலை இல்லை. இசையமைப்பாளர் அச்சு ராஜாமணி முடிந்தளவு தன்னோட இசையை மூலமாக படத்துக்கு தோல் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் என்னென்னு பார்த்தலாம். சமீப காலமாக ஃபேண்டசி மற்றும் ஹாரர் படங்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்குது. ஆனால் சிலர் கதையை நம்பாமல் கிராஃபிக்ஸ் காட்சிகளை நம்பி ஃபேண்டசி படத்தை எடுக்க விரும்புகிறாங்க. கண்டென்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இயக்குனர் எடுத்துக்கொண்ட நாட் சூப்பராக இருந்தாலும் அதை சொன்ன விதம் சுவாரஸ்யமாக இல்லை. இவங்க நினச்சபடி கிராஃபிக்ஸ் காட்சிகளும் நேர்த்தியாக அமையலை. இயற்கைக்கு கொஞ்சமும் சம்மந்தம் இல்லாமல் விலங்குகளின் உருவங்களும் திரையில் தெரியுது. இரண்டாம் பாதி எப்போது முடியுங்கிற அளவுக்கு இந்த படம் வேகத்தில் நகர்ந்து போன மாதிரி இருந்துச்சு. மொத்தத்தில் கஜானா காலி தான். இந்த படத்தை நான் ஃபுல்லாக பார்த்துட்டு என்னோட ரேட்டிங் 5க்கு 2.5 கொடுப்பேன். நீங்களும் பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.